ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எபிசோட் 3, அதாவது மியாமியோட vlog தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு அட்டகாசமான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க, வி கோயிங் டு ரீச் தட் ஸ்கை வியூ, அதாவது ஸ்கை வீல் வியூவை அந்த ராட்டினத்தில் ஏறி நம்ம மியாமியை ஃபுல்லாகவே பார்க்குற மாதிரி ஒரு வியூ கேப்சர் பண்ணியிருக்கேங்க. ஸோ இங்கே கிறிஸ்மஸ் நைட். ஸோ நம்ம இப்போ போகிறது பார்த்திங்க அப்படின்னா, இந்த மால்குள்ளே என்ட்ரி ஆகி இந்த இடத்துல ஒரு பியர் மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது இந்த வாட்டர் பக்கத்துலேயே ஒரு பாலம் மாதிரி இருக்குது, அதில் தான் நம்ம வாக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது நேராக நம்ம வாக் பண்ணி போகும்போது நிறைய ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸு, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் நைட்டுங்கிறதுனால இங்கே நிறைய செலிப்ரேஷன் போயிட்டு இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டரில் நிறைய போட்ஸ் நீங்கள் இருக்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போட் ரைட் போகணுன்னு ஆசை, பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வியூவை முதல்ல பார்த்துடணும். ஏன்னா ராட்டினம் சுற்றுறது அதுக்கு டைமிங் இருக்குங்க. ஸோ அதனால் அதை நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சுட்டா போட்டிங்க்கு நமக்கு 10 o'clock வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பியர் 5 வேலை நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே நிறைய அமெரிக்கன்ஸ், அதே மாதிரி நிறையா மொழிகள் பேசுகிற மற்ற மக்களும் இங்கே இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் இங்கிலீஷோட ஸ்பானிஷ் நிறையா பேசுகிறாங்க. ஸோ எல்லாமே நம்ம எல்லாமே நமக்கு ஒரு லைஃப்பில் ஒரு எக்ஸ்போஷர் தாங்க. ஒரு புது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது, புதுசாக நம்ம தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே சந்தோஷம்தான். என்னடா இது அப்படின்னு பார்க்குறச்ச பக்கத்தில் இங்கே ஒரு லைட் மியூசிக் மாதிரி ஒரு காம்படிஷன் மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. லிட்ரலி பார்த்தீங்க அப்படின்னா இதில் சில மியூசிஷியன்ஸும் பாடுறாங்க. அவங்க நம்ம ஊர்லலாம் டான்ஸ் ஆடுங்கன்னா வெக்கப்படுவோம். ஸோ எப்படி நம்ம இங்கே நின்று ஆடுறது எல்லாருக்கும் முன்னாடி. பட் 80 years இருக்கும், சில பேருக்கு 70 years இருக்கும், 70+ இருக்குது, ஈவன் 50 yearsல இருக்காங்க. எல்லா விதமான மக்களும் ஹாப்பியாக இங்கே அவங்க ஃபேமிலியோட டைம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இங்கே உள்ள அமெரிக்கன்ஸாக இருக்கட்டும், மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, லைஃப்பை நம்ம ஒவ்வொரு நொடியும் என்ஜாய் பண்ணணும். ஸோ அவங்க அதிகமாக இந்த கோல்டுக்கோ இல்லை மற்ற எதுக்குமே அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஒரு இடத்துக்கு போகிறோன்னா, ஈவன் நீங்கள் நம்ம ஊரில் கூட பார்த்தீங்கன்னா, அவங்க நம்ம ஊருக்கு வராங்க, வெளியில் ஏதாவது ஊருக்கு போகிறாங்கன்னா அவங்க எல்லா கல்ச்சரும் முதல்ல அப்சர்வ் பண்ணுவாங்க, என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்பாங்க. அண்ட் அவங்க ரொம்ப ஹாப்பியாக அவங்கள வச்சுப்பாங்க. ஸோ இதை மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. இந்த போட் ரொம்ப விண்டேஜ் கலெக்ஷனில் இருந்துச்சு. இதில் கூட நம்ம போகலாம். பட் ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னா ஸ்கைவீல் வியூ அதை ஃபஸ்ட்டு மியாமியோடதை பார்க்கணும். ஏன்னா அது லேட் ஆகிடுச்சுன்னா அது க்ளோஸ் ஆகிடும். அதனால் ஸோ இந்த பியரில் நம்ம இப்போ வாக் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், நிறையா பார்ஸ், நிறையா ஹோட்டல்ஸ், இங்கே நிறைய பேர் கேண்டில் லைட் டின்னர் கூட இருந்துச்சுங்க. வித் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட நல்ல கிறிஸ்மஸை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நிறைய பேர் வாக் பண்ணிக்கிட்டே நம்மளோட அந்த ஸ்கைவில் வியூக்கு நிறைய பேர் நடந்துட்டு இருந்தாங்க. அதில் நம்மளும் ஒருத்தங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பெட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நாளையாக காலையிலேருந்து நின்றுட்டு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிற மக்களும் இங்கே இருக்காங்க. அதே மாதிரி இந்த வியூவை ரசிச்சுக்கிட்டே இங்கே பக்கத்தில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அவங்களோட கிறிஸ்மஸையும் செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சில பேர் ஜஸ்ட் அவங்க வாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்து அந்த லைட்ஸு இதெல்லாம் பார்க்குறதே ஹாப்பியாக இருக்கும். அங்கே பார்த்தீங்களா ஹார்ட் ராக், இதை பார்க்கும்போது எனக்கு வாரணமாயிரம் ஞாபகம் தான் வரும். ஸோ அதில் அந்த கிட்டார் அவங்க வாசிக்கிறது, ரியாக்டர் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வெனவர் ஐ ஃபீல் சம் கௌதம் மேனனோட டச் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க மூவியில் நம்ம சின்ன வயசில் பார்த்தது. ஸோ ரொம்பவே கொஞ்சம் எனக்கு நம்ம இந்தியா ஃபீல் இந்த மாதிரி சினிமாஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இங்கே பாருங்கள், லைட் செட்டப்போட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ எப்படி எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
அண்ட் ஃபைனலி நம்ம டிக்கெட் கவுண்டர் கிட்ட வந்துட்டோங்க. நான் ரீல்ஸில் போட்டிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி என் கண் முன்னாடி இவ்வளோ பெரிய ஸ்கை வில் வியூ. இட் ஸ்டார்டட் டு மூவ், பீப்புள் ஆர் என்ஜாயிங் அண்ட் கிட்ஸ் அண்ட் குட்டி குழந்தைங்க மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கும் இது ஒரு என்ஜாய்மெண்ட் தான். எனக்கு ஃபஸ்ட்டு இதில் போகணுமா, பேசாமல் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் போட்டோம், நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் லைஃப்பில் சில விஷயங்கள் நம்ம வந்து ட்ரை பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுல இருக்குது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கொஞ்சம் பார்க்கும்போது பயமாக இருக்குது, ஏன்னா கீழேருந்து நம்ம போகும்போது நமக்கு எதுவும் தெரியாது. அந்த டாப்பில் போகும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி வயிறுலாம் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும், எனக்கு ஒரு ஃபெயிண்டிங் ஃபீல் வரும், ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அந்த முன்னாடி இருந்துச்சு. ஸோ நம்ம ஊர் சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா எம்ஜிஎம், குயின்ஸ்லேண்ட்லாம் நான் சின்ன வயசில் போகும்போது அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனால் இங்கே குட்டி குட்டி கிட்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஃபாதரோட மதரோட வந்து டிக்கெட் வாங்கிட்டு ஆசையாக வரதை பார்த்து, ஐயோ இவங்களே இவ்வளோ தைரியமாக வரும்போது இவ்வளோ பெரிய நமக்கு ஏஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது இருக்குது. பட் இவ்வளோ பெரியவங்களாகி பயப்படக்கூடாதுங்கிறதும் இருக்குது. ஸோ அதனால் நானும் அந்த குழந்தைய பார்த்துட்டு, ஓஹோ இவங்களையும் இப்படி போகும்போது நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளும் இந்த ரைடை குழந்தைங்க மாதிரி என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டோடு இறங்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா அதாவது அந்த ராட்னத்தில் ஸ்கை வீல் வியூ வந்து அந்த ஒரு பேசஞ்சர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அந்த மாதிரி தான் விடுறாங்க. அதுக்கு மக்கள் வந்து வரத்துக்கு முன்னாடி அங்கேயே ஆட்டோமேட்டிக் சானிடைசர் ஸ்ப்ரே பார்த்தேன். தென் அவங்க வந்துட்டு ஒரு இதுவுமே முடிச்சோன்னே க்ளீன் பண்ணி தான் விடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஏசியும் இருக்குது. அண்ட் இது எந்த இடத்த நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு ஸ்மால் சின்ன ஐபேடும் வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து செட்டில் ஆகிட்டேன். என் பையன் என் பக்கத்தில் வர மாட்டேன்னு சொல்லி தனியாக உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஹீ இஸ் லிட்ரலி என்ஜாயிங். கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுதுங்க. எனக்கு பார்க்கும்போது ஓகே வி ஆர் கோயிங், வி ஆர் சீயிங் தட் ஹார்ட் ராக். எஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைட்டில் போகுது. என்னால் வந்து என்ன சொல்கிறது, அங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருந்தெல்லாம் பார்க்கும்போது நவரக்கூடாது, எந்திரிச்சு நிற்கக்கூடாது. அண்ட் இட்ஸ் ஆட்டோமேட்டிக் டோருங்கிறதுனால சம்டைம்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதனால் ஸ்டாண்டிங் அலோடே கிடையாது. அண்ட் இட்ஸ் ஃபுல்லி கவர்ட், ஏசியும் இருக்குது. பட் தென் நார்மல் நம்ம வந்து போகும்போது ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஹைட்லேருந்து போய் இப்படி இறங்கும் போது ஹப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி ஏறும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அந்த டால் பில்டிங்ஸ் எல்லாம் வந்து நான் இவ்வளோ ஹைட்லேருந்து வியூவில் வந்து பார்க்கும்போது, ஈவன் இஃப் யூ கோ இன், நம்ம ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா அது வந்து சின்னதாக பொடிசாக தெரியும், நமக்கு குட்டி குட்டியாக எல்லாமே தெரியும். பட் இது வந்து சொல்கிறேங்க, இந்த வியூ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது. பட் this is the first time I am going and I am seeing this building. இது பார்க்குறச்ச என்ன இது ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி ஒரு ஹைட்டான இடத்துல நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கிற முறையில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே சின்னதாக தெரிஞ்சுது. இந்த பில்டிங்லாம் எவ்வளோ ஹைட்டான பில்டிங், ஆனால் நம்ம மேலேருந்து நின்று பார்க்கும்போது எல்லாமே குட்டி குட்டியாக தெரிஞ்சது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு நம்மளால் முடியும் நம்ம நினச்சோன்னா, இன்றைக்கி மட்டும் இல்லை என்றைக்குமே நம்ம நல்லா இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருப்போம், நம்புவோம். இப்போது நம்மளோட கீழே பகுதியை நோக்கி இது இறங்கிட்டு இருக்கு. ஸோ த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வாஸ் ஓவர், இட் வாஸ் கோயிங் டு கண்டினியூ நவ். அடுத்த ரவுண்டுக்கு தயாராகிட்டோம். நிறைய பேர் இங்கே டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஆப்போசிட் சைடில் ஹோட்டல்ஸ் அண்ட் தேர் இஸ் அ பியர் அண்ட் பீப்புள் ஆர் டேக்கிங் அண்ட் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த சைடும் நிறைய போட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வியூவில் பார்த்திங்கன்னா நான் கீழேருந்து ஹார்ட் ராக் பார்த்தேன், இப்போ இங்கேருந்து பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அண்ட் செகண்ட் ரவுண்ட் போகும்போது ஐ ஃபீல் த பில்டிங்ஸ் ஆர் லைக் ஸோ அமேசிங். அங்கே ஒரு போட் போயிட்டு இருந்துச்சு அண்ட் குட்டி குட்டி க்ரூஸ் பார்த்தேன் நான் அங்கே. அண்டு இந்த இடத்தோட லைட்ஸ், ஹோல் சிட்டியை இப்படி பார்க்குறதே
இட்ஸ் கிவிங் ஏதோ சம்திங் ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ன்னு சொல்லலாம். அதோட எப்படி இருக்குது இது பார்க்குறச்சே வந்து சம் ஆஃப் த நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த நொடியில் என்னால் யோசிக்க கூட முடியல. பிகாஸ் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஆஃப் சீயிங் எவ்ரி திங். இந்த மேலேருந்து பார்க்குற வியூவில் எல்லாமே மறந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். அண்ட் பே சைடில் தான் நம்ம இப்படி நடந்து வந்தோம், அதுவும் இந்த சைட் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இங்கே ஃப்ளைஓவர் தெரியுது பாருங்களேன், அதுவும் வந்துட்டு நம்ம அந்த சைட் தான் வந்தோம். ஸோ குட்டி குட்டி ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. ஐ ஃபீல் லைக் ஐ எம் டச்சிங் த பில்டிங். ஸோ இங்கே இவ்வளோ பெரிய டாலான பில்டிங்ஸை வந்து பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப வந்து அழகாக அற்புதமாக இருந்துச்சு. அந்த போட்ஸ்லாம் அப்படியே ரோவாக நிற்கிறது ரொம்பவே அழகு தந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு லைட் செட்டப்போட அந்த லிட்டில் இட்ஸ் லைக் சீஸி மாதிரி சின்ன சின்ன க்ளவுட்ஸ், அதுக்கப்புறம் மேலே அந்த பர்பிள் லைட்ஸ் அஸ் வெல் எஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஷோ மாதிரி அந்த பில்டிங்கில் போட்டிருந்தாங்க. ஐ ஹோப் நீங்கள் அது வந்து எவ்வளோ தூரம் கேப்சர் ஆனிச்சுன்னு தெரியல. அதில் வந்து கிறிஸ்மஸோட கவுண்டிங் அண்ட் கிறிஸ்மஸ் வந்து சாண்டா க்ளாஸ் போகிற மாதிரி ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிற மாதிரி அந்த பில்டிங்கில் ஒரு லைட் ஷோ போணுச்சு. சம்வேர் ஐ ட்ரை டு ஷூட், பட் அது அவ்வளோவா கேப்சர் ஆகலை, இதனால சொல்கிறேன். ஸோ அதை வச்சு கையில் வைக்கும் போது அந்த பில்டிங்கே கையில் தொட்ட மாதிரி ஒரு ஃபீல். நிறையா செல்ஃபி எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல லைஃப்பில் ஒரு ஹாப்பியான மெமரிஸ்னு சொல்லலாம். இந்த ஹாப்பினஸோடு நான் இருக்கும்போது பசிக்கவே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. அண்டு இன்னும் ஒன்று பாக்கி இருக்குது. ஐ வாண்ட் டு கோ டு த போட் ஃபெரி ரைட் போகணுன்னு எனக்கு ஆசை. ஸோ ஐ திங்க் ஐ வில் டூ இட். அண்டு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறாங்க அந்த இடத்துல. ஸோ லைட்டாக அது மூவ் ஆகும்போது அந்த ஹை அதாவது அந்த டாப்பில் போயிட்டு அப்படி இறங்கும் போது ஒரு வியூ கிடைக்குது பாருங்கள். அது என்ன தான் நான் வந்து டிஜிட்டலாக உங்களுக்கு நான் வந்து சொன்னாலும் அதை வர்ணிக்கிறதுக்கு எனக்கு வந்து தமிழில் வார்த்தையே இல்லை சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு லைட்டு போட்டாலே சின்ன வயசுலலாம் நம்ம வந்து எங்கள் வீட்டிலலாம் நவராத்திரி கோலுலாம் வைக்கும் போது லைட்டு போடுவாங்க. அந்த லைட்டு செட் பண்ணுறதும் அந்த லைட்டு நிறையா வந்து வீடை டெக்கரேட் பண்ணுறதே நமக்கெல்லாம் ஹாப்பியாக இருக்கும். இங்கே இவ்வளோ லைட்ஸ் போட்டு இதை பார்க்குறதே எனக்கெலாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் இதை கண்டிப்பாக உங்களுக்கும் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். அண்டு இதனால தான் நான் இந்த வீடியோவை மெயினாக இந்த வியூலேருந்து எடுத்தேன். ஏன்னா நம்ம வந்து நிறையா விஷயங்கள் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து சில பேருக்கு சில இது நடக்கும், சில பேருக்கு லேட்டாக நடக்கும். ஸோ ஒவ்வொரு தருணங்கள் இருக்குது நம்ம வாழ்க்கையில். என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு லைஃப்பும் இருக்குது. வேலைக்கு போயிட்டு வரோம், ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தோணும். ஸோ சம்வே இன் சம் ஹவ் லைக் ஐ ஃபீல் these all makes me happy. I want you guys to give that